டே 2 இது வந்து டே 2வும் டே 3. ஏன்னா இதில் வந்து நம்ம சிம்பிளான விஷயம் தான், அதாவது இந்த சரி பண்ணுறது அது இதுன்னு தான் பார்க்குறோம். அதில் டே 2 தான் இன்றைக்கி. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் போடுவேன். அதனால் கொஞ்சம் கண்டாது ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கலமெண்ட் பண்ணணும், அதில் உப்பு தள்ளுவேன். அப்புறம் மரம் வச்சிருந்தால நேற்று அது வளர்ந்துச்சு, அதை இப்போ வெட்டணும். அதை வெட்டுறோம். வெட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் வேறு மேலே இருக்க வரணும். மேலே போய்ட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டு மேலே போய்ட்டு ஏதாச்சும் பக்கத்தில் வில்லேஜ் ஏதாச்சும் இருக்குது. இதுதான் பெட்டர் மைக்ராஃப்டில் வில்லேஜ்லாம் வீடு கட்டுது. இது டக்குன்னு இருந்துச்சுன்னா வேலையும் அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. நீங்கள் எப்படியாச்சும் இந்த வில்லேஜை கண்டுபிடிச்சாலும் வாங்க கண்டுபிடிக்க மாட்டோம். இருங்க ஃபஸ்ட்டு போய்ட்டு என்ன பண்ணாக்கா டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, வீடியோவில் போய்ட்டு வீடியோ இது இருக்குல்ல, வீடியோவில் போய்ட்டு அதில் போய்ட்டு 2 டிஸ்டன்ஸுன்னு இருக்கும். அதை ஃபுல்லாக ஆகிடுங்க. கொஞ்சம் மேலே ஏறினதுக்கப்புறம் ஒரு 13 வரைக்கும் நீங்கள் போன வீட்டில் 14 வரைக்கும் வந்துச்சு. பட் ஏதோ லேக்னால நாங்கள் கம்மியாயிட்டாங்க. சுற்றி பார்ப்போம். இருக்கா 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 என்னடா கீழே வந்துடும் இல்லையா? எங்கேயுமே இல்லையே, எங்கேயுமே இல்லை. பட் நம்மளுக்கு ரொம்ப ப்ளைனான இடமா தான் கிடச்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வீடு கட்டி எல்லாத்தையும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்டேட் ஆகிட்டே போகும். ஃபார்ம்ஸு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது இந்த வேர்ல்டு. அதுவும் இல்லாமல் இந்த வேர்ல்டுக்கு பேர் என்னென்னு கேட்டதுக்கு ஒரு பையன் என்கிட்ட வந்து தர்ஷினின்னு ஒருத்தவங்க பேரை சொல்லி வச்சுருந்தாங்க. பேசாமல் அந்த பேரே வச்சுருவோம்மா, சரி கண்டியாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க தர்ஷன்ட்டு, அவன் தான் என் ஃப்ரெண்டு. நம்ம குதிச்சுக்கிட்டே டக்கு டக்கு டக்குன்னு உடைக்க முடியும். இல்லாட்டி இது பாருங்க, இப்போ ஃபஸ்ட்டு பிளாக் உடச்சிட்டு நம்ம டக்குன்னு குதிச்சோம்னாக்கா 2வது பிளாக் டக்கு டக்கு டக்குன்னு வச்சிடும். இந்த வுட்டெல்லாம் எடுத்துப்போம். எடுத்துட்டாச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணி தான் போட்டாங்க. கிட்டத்தட்ட இது 24 நிமிஷம் மைக்ராஃப்டில்னாக்கா எவ்வளோ வந்திருக்கும் பாருங்கள். 24 நிமிஷமா எவ்வளோன்னு தெரில, கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அது வந்து பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு முடிப்போம். அப்பப்போ நடுவில் இது போட்டு விட்ருக்கேன். இந்த அப்படி தான் நான் என்ன பண்ணுறேன், காலையில் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு சாயங்காலம் வந்து வீட்டில் வந்து வாய்ஸ் வரும். என் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வச்சு பாருங்க, ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே எனக்கு பயமாகிடுச்சு. நான் 9th வரை இப்போ 2 வருஷம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தோம். பட்டு சரி இது கொஞ்சம் வந்து கட்டி முடிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் கட்டணும். இதெல்லாம் லைட்டாக கிளிச் ஆகுது பாருங்க. நான் வைக்கக்குள்ள அப்படியே தூரத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் வச்சோன்னா அப்படியே கிளிச் ஆகுது. அதுவும் இல்லாமல் அது பீட்டா வருஷம் மாதிரியே எனக்கு இருக்குது. இதனாலாம் லேக் அடிக்காது எனக்கு. இந்த வருஷத்தில் ப்ளீஸ் மைக்ராஃப்ட் பக்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் நம்ம இப்படி தான் வாங்கணும். பட் இந்த வேர்ல்டு எரேஸ் ஆகாது. ஏன்னா என்கிட்ட இருக்குது ஒரிஜினல் பெட்டே போட்டுருவோம். என்னோட 5 நிமிஷத்தில் ஒரு நல்லா முடிச்சிட்டிங்கன்னு பார்க்குறீங்க, கொஞ்சம் நேரம் இருக்குங்க. செகண்ட் டே தேர்ட் டே ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் ஒரு நாள் முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்னன்னாக்கா இந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பக்கம் ஒரு ஃபார்மை கட்டணும். வேகமாக வாங்கினேன். எடிட்டிங்கில் பேசினதையும் விட்டுட்டேன், இது பண்ணதையும் விட்டுட்டேன். சரி டக்குனு முடிப்போம். நான் எடிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே பேசலாம்னு பார்க்குறேன். பட் அப்படி பேசினா நல்லாயிருக்குமா எனக்கு தெரில. எனக்கு நீங்களே சொல்லுங்கள். எப்படி 29 வியூஸ் தான் வந்திருக்குது இப்போதைக்கு வியூஸில். பட் ஷார்ட்ஸில் தான் 500 800 போகுது. ஏன்னா நான் அந்த மாதிரி ஷார்ட்ஸில் போட்டேன். மைக்ராஃப்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 இருக்கும். ஒரு எபிசோட் மட்டும் ஒரு 439 இருக்கும். ஒரே ஒரு இதுக்கு மட்டும் 500ல் ஒரு ஸ்கெலிட்டன் வச்சு மேஸை வச்சு போட்டு பிறந்துட்டு இருந்தேன் கிரியேட்டிவில். ஸ்கெலிட்டனையும் அப்புறம் ஒரு தாட்டி சாம்பியை போட்டு போடாதுன்னு சொன்னேன். சாம்பி பழக்குள்ள எல்லாம் கடுப்பாகிட்டு இருந்துச்சு. புதுசாக வந்திருக்குது. நான் விஎனில் தான் எடிட் பண்ணுறேன்.
மாட்டிக்கினார் ஒருத்தர் போட்டு பொழக்க போகிறவன் லீடு கிடைக்கும் அடித்தா அதனால தான் அடிக்கிறான். இல்லைனா இவன் எதுக்கு நான் அடிக்க போகிற பாவப்பட்டதுங்க. நான் துப்புவானா வச்சு துப்பாத அப்படி. நான் நார்மல் மோடு வைக்கலாமான்னு சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொன்னீங்கன்னா ஹார்டு கூட வைப்பேன். எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ட்ராகனை சம்பவம் செய்யறதுல இன்னும் 30 கிட்டே இருக்குது கைஸ். அது வரைக்கும் பொறுமையாக நம்ம ரொம்ப டெவலப் ஆகிடுவோம். அந்த நெதரைட் வச்சுக்கிட்டு தான் போவேன். நான் அயனிங் கேட் வச்சுக்கிட்டே போய் முடிச்சுட்டு வந்துடுவேன். சில டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சில சேலஞ்செலாம் பண்ணியிருக்கேன். அதாவது லெதரை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 23 நாள் எடுத்துச்சு. லெதரை மட்டும் வச்சுக்கிட்டு நெதருக்குள்ளே போய்ட்டு அந்த லெதரை ஒட்டையாமல் வேறு பார்த்துக்கணும். அதில் ஒரு லெதரை வச்சுக்கிட்டு நான் நெதருக்குள்ளே எண்டர் ட்ராகன்கிட்ட போயிட்டு அந்த எண்டர் ட்ராகன் மொத்த கதையை முடிச்சுட்டு வந்தேன். சரியான அடி அடித்தேன். ஒரு அடி என் மேலே பல்ல எப்படியாவது ஒரு அடி தூக்கி போட்டான். பட் நான் தப்பிச்சிட்டேன். பேசிக்கிட்டே விளாட்றேன். சரி விளாடுவோம். கொஞ்சம் இதெல்லாம் வெட்டிட்டு வரேன். சும்மா அப்பப்போ எடிட்டிங்கில் ஏதாச்சும் கொலாப்ஸ் பண்ணி அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏதாச்சும் புதுசாக இருக்கான்னு பார்த்துட்டேன். அதான் டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரீஸ் ஆனது கூட. சரி லைக் பண்ணிடுங்க காய்ஸ் ப்ளீஸ். இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது. ப்ளீஸ் காய்ஸ் ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் கீழே இருக்கும், லைக் மேலே இருக்கும். சாரிப்பா பக்கத்தில் இருந்தார். மன்னிச்சுங்க. இப்போ ஃபார்ம் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்த கொஞ்சம் பிளேன் ஆகிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் அப்புறமேட்டு ரிமூவ் பண்ணணும். வீட்டை அழகாக கட்டணும் கைஸ். வீட்டை கட்டுறதுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் என்கிட்ட இருக்கான். அவன் கூப்பிட்டு வச்சு நம்ம போய் கட்டுவோம் கைஸ். நிறைய அவன் வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பான். நான் எடிட் பண்ணி போட்ட அடுத்த செகண்ட் ஃபஸ்ட்டு வீடியோ அவன் தான் பார்ப்பான். நீங்கள் வேணால் வியூஸில் பாருங்கள். நான் போட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்காது, அதுக்குள்ளே வந்து பார்ப்பான். அந்த ஒருத்தவன் தான் என் கன்ஸ்ட்ரக்டர். வாட்டர் பாக்கெட் எப்படியாச்சும் கிடைக்கணும். வேகமாக தான் பண்ணணும். இல்லைனா காடியில் One, two, three, four, five, six, seven, eight, nine, 10, 11, 12, 13, 14, 15 வேண்டாம். அந்த கூமுட்டை தர்ஷன் 24. இந்த தர்ஷன் 24 தாங்க அந்த இன்னொரு ஓனரு. இந்த ஓனருக்கு சந்திக்குமா அது தொலைஞ்சிட்டு இருக்கோம். எங்கடா மேப்பு இங்கே இருக்கு. எங்கே இருக்கிறேன் பக்கத்தில் தான் இருக்க. மேப் வச்சுட்டு அவனும் வந்துட்டு தான் இருப்பேன். நான் போய் எதுக்கும் 1 2 இப்படி தான் பேர் காட்டுது. வந்துடுவோம் மடப்பையில். நீ எதுக்குடா இந்த சர்வர் வந்த? ஃபஸ்ட்டு நான் இதில் மல்டிப்ளேயர் ஆஃப் பண்ணி வைக்கணும். அப்பப்போ அப்படி தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கா இன்னொருத்தவங்க தான் சக்கு மண்டையா வந்தாவன் மடப்பையிலப்பா. அப்படி ஸ்கூலில் வந்தேன்னு ஒன்றுமே சொல்லாமல் கடுப்பேற்றினு இருப்போம். பக்கத்தில் உட்காந்து அடிச்சுக்கினே கிடப்போம். நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறவங்க தான் அப்பப்போ எக்ஸாம் இருக்குது, அதனால் வீடியோஸ் வராது. இன்றைக்கி நான் வச்சு செய்வோம்மா. இன்றைக்கி நைட்டு தூங்காத அவளை இவங்க வேணுன்னே வரட்டி விட்டுருவோம். இந்த சர்வர் விட்டு கடுப்பு மாதிரி ஏற்றுவோம். அப்பப்போ கடுப்பாகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த சர்வர் விட்டு சர்வர் தான் நினைக்கிறேன். இது ஆமாம் சர்வர் தான். நீங்கள் கூட இதில் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போதைக்கு சர்வர் 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறப்ப சர்வரில் இப்போதைக்கு சர்வர் தான். இது இருக்கிற 5 பேர் விளாட்லாம் 24 hours 1K ஏதாவது. பட் எனக்கு பிடிச்ச 2 பேரை, அதாவது 1K வந்தப்பறம் இந்த சர்வரில் ஐபி அட்ரஸ் சொல்லுவோம். நீங்கள் வந்து ஜாயின் ஆகிடுவோம். எனக்கு அந்தப்புறம் நான் காசு வச்சு வாங்கிக்கணும். இவனை ஏதாச்சும் பண்ணணும் கைஸ். அதுக்குள்ளே வந்து ஏதோ கேட்குறான் பாருங்க. என்ன வேணும் நான் வச்சுக்கோ. 3 ஸ்டோனு, கொஞ்சம் வுட்டு அப்படியே நைட்டு செத்துட்டு போயிட்டே இருக்காங்க மட்டும். இந்த ஃபிஷ்ஷை எப்படி பிடிக்கணும் இதுன்னு நீ நைட்டு எப்படியாச்சும் அதையும் கலெக்ட் பண்ணிப்போம். சில டைம் கேட் அடித்தாலும்
நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கான பதில் இதில் அடிக்கணும். எதை இதை அடித்தாக்கா நம்மளுக்கு ஸ்ட்ரிங் கிடைக்கும்? இதோட ஆன்சரை நான் என் வீடியோவில் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் நிறுத்திட்டு அந்த வீடியோக்கான ஆன்சரை சொல்லுங்கள். 10 நிமிஷம் தாண்டிடுச்சு, பரவாயில்ல. எப்படியாச்சும் நீங்கள் அடிச்சு மொட்டக்கு நாளைக்கு ஸ்கூலில் வந்து எனக்கு டக்குன்னு அடி விழணும். ஓகேவா காய்ஸ்? போட்டு குழம்பு எடுத்துருவோமா? வரங்க. நைட் ஆகிடுச்சு. ஒரு சாம்பி அடிச்சுட்டு இருந்துச்சு, அதை அடிச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட இருக்க அதே டூல்ஸ் தான் அவன்கிட்ட சொல்லி சொன்னான். உட்டன் டூல் வச்சுட்ருவேன். எனக்கு தேவை ஸ்பைட்ரு, ஸ்ட்ரென்த்து தேவை. ஒன்று கூடிட்டாங்க, சுற்றுட்டான். பார்த்தீங்களா? போய்ட்டு வீட்டு எடுத்துக்கலாம். எப்படி ஒரு 10 தட்டி மேலே சுற்றுறானா? இல்லை, நான் கூட ஒரு 2 தட்டி கூட சுற்றுக்க மாட்டேன். நம்ம கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் 3 தட்டி சுற்றுருக்கான் பாருங்கள். ஆட்டு வேறு கம்மியாக இருக்குது. குக்குடு பீஃப் செஞ்சு வச்சு நல்லா போச்சு. இந்த தான் போகணும். குட்டி தம்பி தானே தப்பு போகணும். ஐயோ என் வேறு என்கிட்ட கோத்து விட்டு போயிடும். இப்போ தான் அடிக்க தரல. இப்போதைக்கு வெளியே ஓடிடுவான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 பிளாக் ஹைட்டில் இருந்தாலும் ஸ்பைடர் வேணும். டக்கு வந்து கொஞ்ச நேரம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். இன்ட்ரோ மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்ட்ரோ மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் சொல்ல போகிறது இது ஒரிஜினலாகவே நடந்துச்சு. இந்த கேம் விளையாடப்ப இது நான் பேசிகிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் நீங்கள் தூங்குறா டக்குன்னு வச்சா ஏன்டா தூங்காமல் இருக்கிற? தூங்குடா. அவன் அந்த பக்கம் எனக்கு கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. போய் ஒழுங்கா எனக்கு ஏதாச்சும் கொடுப்பா அப்படின்ட்டு அப்படியே கடைசியில் தூங்கிட்டு வந்தோன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே எனக்கு தோணுது. சொன்னேன் செத்துருப்பான், அதனால ஓடிருப்பான் நினச்சதே நடக்கிறேன். க்ரீப்பர் வந்து வெடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா. இந்த க்ரீப்பர் மண்டையை பார்த்தாலே இருக்கா. நான் ஒரு வீடியோ போடுறேன். க்ரீப்பர் மண்டையை வச்சு செஞ்சு விட்டுருக்கேன். க்ரீப்பரே எனக்கு ஆப்பறேன். ஏன்ச்சாச்சு ஸ்கெலிட்டன் போர்ட்ஸ் பண்ணுறது ஒரு வீட்டில் வந்து பண்ணி வச்சுருவான். எப்போ வேணாலும் வருவான், எப்போ வேணாலும் கேட்பான். போட்டு பழக்க போக வேணும். நீங்கள் ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போதும். இடத்துல எல்லாத்தையும் ஆரம்பிச்சு இந்த இடத்துல வர மூடணும். அந்த இடத்துல வர ஃபங்க்ஷனு. சரி, இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம்.